அந்த மதீனாவுடைய சிறப்புல ஆக முக்கியமான ஒரு சிறப்பு தான் அங்க மஸ்ஜிது நபவி. அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டின நபியுடைய மஸ்ஜித் அந்த மதீனாவுடைய பூமியில தான் இருக்கு. அந்த மதீனாவுடைய பூமியில தான் இருக்கு. அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மஸ்ஜிது நபவியில யார் ஒரு ரக்காத் தொழுவாரோ அவர் 1000 ரக்காத் ஏனைய பள்ளிகள்ல தொழுவதை விட சிறந்தது. மஸ்ஜிதுல் ஹராம மக்காவை தவிர ஏனைய பள்ளிகள்ல 1000 ரக்காத் தொழுவதை விட இந்த மஸ்ஜிது நபவியில 2 ரக்காத் தொழுவது சிறந்தது. அந்த அளவுக்கு சிறப்புக்குரிய மஸ்ஜித் தான் அந்த மஸ்ஜிது நபவி. அதே போல அந்த மஸ்ஜிது நபவியோட இன்னொரு ஆக முக்கியமான இடம் இருக்கு. அதுதான் அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மிம்பருக்கும் நடுவில் ஒரு இடம் இருக்கு. ரௌதத்துல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய பூங்கா அந்த 2 இடங்களுக்கும் மத்தியில் இருக்குதுன்னு சொன்னாங்க. உலமாக்கள் சொல்றாங்க, சொர்க்கத்துல உள்ள இடம் தானாம் இன்னைக்கு அந்த உலகத்துல அந்த இடமாக இருக்கு. நாளைய கியாமத்துடைய நாளையில அந்த இடம் அப்படியே சொர்க்கத்துக்கு உயர்த்தப்படுமா. இன்னைக்கு போகக்கூடிய ஹஜ்ஜாஜிகள் உம்மார்கள் எல்லாம் அந்த இடங்கள்ல போய் 2 ரக்காத் தொழுவாங்க. பெரும் பாக்கியமான ஒரு இடம். அதே போல அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அங்க இருக்கிற மிம்பர் இருக்குதே, அந்த மிம்பர் இருக்கிற இடம் நாளைக்கு ஹவுதுல் கௌசர், கியாமத்துடைய நாளையில எல்லோரும் பெரும் தாகங்களோடு இருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கையில தான் அல்லாஹ் ஹவுதுல் கௌசரை கொடுத்திருப்பான். உலகத்துல யாரெல்லாம் அந்த நபியுடைய சுன்னத்படி வாழ்ந்தாங்களோ, நபியோட நேசம் வச்சு வாழ்ந்தாங்களோ, இவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஹவுதுல் கௌசர்ல இருந்து தண்ணி கிடைக்கும். அந்த ஹவுதுல் கௌசர் கிட்ட இந்த மிம்பர் வைக்கப்பட்டிருக்கு. அந்த மிம்பர் அந்த ஹவுதுல் கௌசர் கிட்ட இருக்கு. இன்னைக்கு உலகத்துல யாரெல்லாம் அங்க போறாங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டாங்க. கியாமத்துல அவங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு இடத்தை அவங்க உருவாக்கிட்டாங்க. இது எல்லாத்தையும் விட ஆக பெரிய பாக்கியம்தான் முழு உலகத்தினுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்பரா, அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த பூமி, அதுவும் அந்த மஸ்ஜிது நபவியோட தான் இருக்கு. ஹதீஸ்ல வருது, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஹஜ்ஜ முடிச்சிட்டு மதீனாவுக்கு என்னைய ஜியாரத் செய்யறாரோ, என்னைய பார்க்கிறாரோ, நான் உசுரோடு இருக்கிற நேரம் அவர் என்னைய பார்க்க வந்த மாதிரி. யார் அங்க எனக்கு சலாம் சொல்லுவாரோ, அல்லாஹ் திரும்ப எனக்கு ரூஹ தாரான், நான் அவருக்கு வலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொல்றோம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! என்ன பாக்கியம் அதுல இருக்குது! உலகத்திலே நாங்க நபியோங்களோட அறிமுகமாகி முடிச்சு, நாங்க யார் என்றது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும். எங்களுக்கு பதில் சொல்லிட்டாங்க. நாளைய கியாமத்துடைய நாளையில எங்களுக்கு ஷஃபாஅத் செய்யறதுக்காக நாங்க எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரிஞ்சால் இருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய நபியே சொல்லிட்டாங்களே, என்னை யார் பார்க்க வருவாரோ அவருக்கு ஷஹீதாக, அவருக்கு சாட்சியாக நான் கியாமத்துல வருவேன் என்று சொல்லி அவ்வளவு பாக்கியம் நிறைஞ்ச அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்ப அந்த மதீனத்து பூமி அது சுமந்து கொண்டிருக்கு. அதோட சேர்த்து அடுத்ததாக அபூபக்கர் சித்திக், ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா 2 பேரும் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. அங்க யாரெல்லாம் போறாங்களோ, அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா அபூபக்கர், அஸ்ஸலாமு அலைக்க யா உமர் என்று இவங்களுக்கு எல்லாம் சலாம் சொல்ற பாக்கியம் கிடைக்கும். உலகத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக நேசிச்ச 2 பேர் அவங்க. அந்த 2 பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேசிச்ச மாதிரி உலகத்துல யாருமே நேசிக்கல. அவ்வளவு பெரிய பாக்கியத்தை அந்த மண்ணை யார் மிதிக்கிறாரோ அவர் அடைஞ்சு கொள்வார். ஒருத்தர் போய் மதீனால மௌத்தாகிறாருண்டா அவர் அடக்கப்படுற இடம் அது லேசான இடம் இல்லை. ஜன்னத்துல் பகீ, அந்த இடத்துல மட்டும் 10,000 சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவிமார்ல சிலர்கள் அந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதான் ஒரு சஹாபி சொன்னாரு, ஒரு சஹாபியுடைய ஜனாசா அது ஜன்னத்துல் பகீல அடக்கப்பட்டது. அதை பார்த்து இன்னொரு சஹாபி சொன்னாரு, பெய்த்தும் இவர் இங்கலையா மௌத்தாவினார். அப்படியே அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாய் நீ, என்ன மோசமான ஒரு வார்த்தையை சொன்னாய், ஏன் அப்படி சொன்னாய்னு கேட்டான். அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நான் மதீனாவை அற்பமா கருதி அப்படி சொல்லல, இவர் அல்லாஹுடைய பாதையில போய்த்து ஷஹீதாக இருந்தா அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், சும்மா ஊர்ல மௌத்தா போறாரு. அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
அல்லாஹுடைய பாதையில மௌத்தா போறதுக்கு போறோம், எனக்கு ஆக விருப்பம் இந்த கபரு இந்த மதீனால ஆகிறது தான் சொன்னாங்க. எனவே எங்களுக்கும் துவா கேட்கணும், எங்களுக்கும் நியத் வைக்கணும், அந்த புண்ணியமான அந்த கண்ணியமான இடத்துல அல்லாஹ் எங்களோட ரூஹ கைப்பற்ற வேண்டும் என்று. ஏனென்றா நாங்க நிறைய பாவங்கள் வாழ்க்கையில செஞ்சிருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு நிறைய மாறு செஞ்சிருக்கிறோம், எங்களோட வாழ்க்கையில நிறைய அநியாயங்கள் நடந்திருக்குது. இதே அமைப்புல எங்களுக்கு மௌத்து வரும் என்றா எங்களோட ஆகரத்துடைய வாழ்க்கை அது மண்ணா பேத்து. எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அநியாயக்காரனாக இருந்தாலும் அவன் நரகம் போறத ஒரு முஸ்லிம் உண்மையிலே தாங்க மாட்டான், தாங்கவே மாட்டான். உலகத்துல எவ்வளவு அநியாயம் செஞ்சிருந்தாலும் சரி, ஆனா ஆகரத்துல அவன் அதாவ் செய்யப்படக்கூடாது. எனவே நாங்க ஒவ்வொருத்தரும் ஆசை வைக்கணும், எங்களோட முஹப்பத்தானவங்களா இருந்தாலும் சரி, எங்களுக்கு முஹப்பத் இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் சொல்லி கொடுக்கும். நீங்க உங்களோட துஆல ஒவ்வொரு நாளும் கட்டாயம் கேளுங்க, யா அல்லாஹ் இந்த மௌத்து அது மதீனால வரணும்.